எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம், மகர ராசி கேட்கணும் மேம். மகரம் வந்து எல்லா நாள்லையுமே வந்து சொல்லுவாங்க, சனி பயிற்சி வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் நிறைய சனி பயிற்சி இருக்குன்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு இந்த 3 பயிற்சியுமே வந்து எப்படி இருக்கு மேம்? அது எப்படின்னாமா அவங்களுக்கு தான் அதிகம் சனி பயிற்சி அப்படின்னு இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகரம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிமா. பொதுவாகவே மகரத்தில் வந்து பாருங்கள், மகரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ளூ காலர் ஜாப்ஸில் இருப்பாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களும் மகரமாக இருப்பாங்க. மகரம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனாக பார்த்து பழகும். மனுஷனை அவங்களோட தரம் பார்த்து பழகிறதுல, அவங்க வசதியாக, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு படிப்பு என்ன, அந்த டிக்னிட்டி கேலிபர் இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய ராசி மகரம் கிடையாது. இது ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு மகரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏழ்மையான ஒரு பையனை கூட அந்த பொண்ணு காதலிக்கும். காரணம் என்ன? காதல் எந்த ராசிக்கும் எப்படினாலும் வரும். பியாண்ட் தட் இந்த மகரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பார்க்கறது இல்லை. யாரை பிடிக்கும் அப்படின்னா அவனோட அழகு, அந்தஸ்து, படிப்பு இதெல்லாம் பார்த்து பழகிறது இல்லை மகரம். நல்லா உழைக்கிறாங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஏழ்மைலாம் எனக்கு மேட்டர் இல்லை. அவன் வீட்டுக்கு போய் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட பரவாயில்ல, நான் அந்த பையனை கல்யாணம் படிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு தான் மகரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காதல் படமா அதில் அந்த ஒரு வசதியான ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மெக்கானிக் பையனை லவ் பண்ணு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு உண்மை கதம்மா. அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ இந்த மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தான் வந்து ராசியாதிபனாக வரான். அப்போ மகரம்க்கு நேச்சுரலாகவே ஒரு விஷயம் இருக்குமா, அவங்க எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேலே 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 போயிட்டே இருப்பாங்க. ஹானஸ்டி கொஞ்சம் தவறுனா கூட அவங்க வாழ்க்கை சரியறதை அவங்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகரம் இப்போ 7.5 வருஷமாக பெருசாக ஃபேவராக இல்லை. 7.5 வருஷமாக 7 நாட்டு சனியில் இருந்தாங்கம்மா. இப்போ சனி சகாய சனியாக வந்திருக்கார். அந்த சகாய சனியாக வரக்கூடியவர் நிறைய சகாயம் செய்வார். சகாயம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவர் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மகர ராசி பர்சன்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சனி ஹெல்ப் பண்ணால் யாராலையும் தடுக்க முடியாதுமா. சனி கெடுக்க நினச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுக்க நினச்சாலே யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அவன் முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்சு அவனையும் கேட்க மாட்டான். அந்த கதை தான். ஸோ அவர் நிறைய நல்லது செய்ய போகிறார். அப்போ நம்ம பெருசாக வந்து மகரம் சனியை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது குரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோக குருவாக வரவர். ரோக குரு அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு அப்படின்னும் போது நம்மளுக்கு நோயை கொடுப்பாரா, எதிராளிகளை கொடுப்பாரா, கடனை கொடுப்பாரா அப்படின்னா நோயை வந்து களைவார், எதிராளிகளை இல்லாமல் போவார், அதே மாதிரி கடனையும் வந்து காணாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சனியே செஞ்சிடுவான். சனி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு ரெம்னன்ஸ் விட்டுட்டு போகிறான் அப்படின்னா அந்த குரு வந்து ஓவர்டேக் பண்ணிடுவான். ஸோ இவரும் நல்லா இருக்கார் அப்படின்னா. ராகு கேது 2-8. இந்த ராகு 2 குடும்பஸ்தானத்தில் ராகு. பொதுவாக குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. யாரும் அந்யோன்யமாக, அஃபெக்ஷனாக, பாசமாக அப்படிலாம் வாழ மாட்டாங்க. பட் பியாண்ட் தட் இங்கே ராகுவை பற்றி இந்த ராகு கேது பயிற்சியில் கவலைப்பட வேண்டியதே இல்லைம்மா. ஏன்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. 8ல் கேது. இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். 8ல் கேது, சுய ஜாதகத்துலேயும் கேது நல்லா இல்லை அப்படின்னா இந்த கேது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞானக்காரகன். இவன் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய, வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் கொண்டு வரக்கூடியவன் கேது. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்துலேயும் கேது சரியில்லை. கேது சுய ஜாதகத்துலேயும் 8லே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோச்சார பிரகாரமும் 8 வரா அப்படின்னும் போது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பாபகிரக பார்வை இருக்குது, வீடு கொடுத்தவன், சாரம் வாங்கினவன், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருப்பான். நல்ல பிரெயினியாக இருப்பான். அவனை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்ய முடியலன்னு வந்திருப்பான். இங்கே வந்தோடனே டாக்டர் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டிசார்டர் அப்படி டயக்னோஸும் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க கேத்துவை கண்டிப்பாக பசிஃபை பண்ணணும். கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குமா. என்ன அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் எந்த ஊரில் இருந்தாலும் தெரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லைங்களா? அந்த நம் முன்னோர்கள் தெரு பிள்ளையார் கோயில் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்கன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது இந்த ராகு கேது சனி நல்லா இல்லாத போகக்கூடிய காலகட்டம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் பக்கத்துலேயே கோயிலில் போய் பிள்ளையார வழிபாடு பண்ணா, கேதுக்கு கடவுள் யாருன்னா விநாயகர். நம்ம ரொம்ப சாதாரணமாக தெரு பிள்ளையார் கோயில் இருக்கிறதுனால பிள்ளையாரை ரொம்ப சீப்பாக நினச்சிடுவோம். ஆனால் புத்திகாரகன் விநாயகன். நேரம் சரியில்லை அப்படின்னா முதல்ல யாருக்கு நேரம் சரியில்லைனாலும்மா உனக்கானா இருக்கட்டும், எனக்கானா இருக்கட்டும், எந்த கிரகமானா இருக்கட்டும், நம்ம புத்தி தான் கெட்டுப்போம்.
நம்ம சொந்தமாக எதையோ ஒன்று செஞ்சுப்போம், சொந்த சரவண சூனியை வச்சுக்கிற மாதிரி. அப்போ ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை சுற்றி வந்து தோப்பு கரணம் போட்டு மண்டையில் குத்தி, நம்ம வந்து இப்படி குத்தி தோப்பு கரணம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். வழிபாடு மேம் ஆனா பண்ணுறது பிள்ளையாருமே கும்பிடுறவங்களுக்குமே நேரம் சரியில்லைன்னா என்ன மேம் பண்றது? நேரம் சரியில்லாமல் போகிறதுக்கு வழியே இல்லைம்மா. நம்ம எல்லாரும் மனுஷங்க. ஆ. நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே கஷ்டப்படலையா, கிருஷ்ண பரமாத்மா கஷ்டப்படலையா? அம்மா 100% விதி அப்படின்றது நடக்கும். ஆனால் வழிபாடு மூலியமா 100% விதி நம்ம வந்து நம்மளுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் 90% அதை இல்லாமல் போக வைக்க முடியும். 10% நீ அனுபவிக்கலாம். அதாம்மா, இப்போ எனக்கு ஒரு கண்டம் என் கையே போகணும்னு விதி இருந்தால் கூட நான் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணும்போது ஒரு சிராய்ப்புனால ஒரு சின்ன கட்டு, ஒரு சிராய்ப்பு, அதனால் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடும். புரியுதுங்களா? 3 விஷயம் எப்பயுமே தோக்குறது இல்லைம்மா. 1, நீ அதிகமாக உழைக்கிறியா, உழைப்பு வீண் போகிறதில்ல. 2வது, நீ நல்லவளாக இருக்கியா, உனக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ சொல்லுவாங்க, நல்லவளாக இருந்தால் எங்கே நல்லது நடக்க போகுது, நல்லவங்களுக்கு தான் தப்பு நடக்குது. அதெல்லாம் உண்மை கிடையாதும்மா. நல்லவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். 3வது, இறை வழிபாடு. நீ இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இறை வழிபாடு பண்ணுற, இப்போ வந்து அதுக்கான பலன் கிடைக்கலனால அது பேங்க்கில் போட்ட டெபாசிட் வட்டியோடு கண்டிப்பாக திரும்பி வரும், தோற்று போகிறது இல்லை. அப்போ நம்ம பெரிய லெவலில் ப்ராப்ளம் அப்படின்னா கூட கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் பிள்ளையார வழிபாடு பண்ணுறதுமா. நம்ம மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம வந்து பொதுவாக கேத்து அப்படின்னாலே யமகண்டத்தில் பண்ணோம். இப்போ யமகண்டம்லாம் பார்த்து நம்மளால் பண்ண முடியாது. நம்ம கொள்ளு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முடியும்னா ஒரு பிளேட்டில், முடியாதுன்னா ஒரு தொன்னையில் தானமாக கொடுக்கலாம். அது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைம்மா. சரி, ஓகே மேம். என்ன இந்த ராசிக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒரு இருக்குல்ல மேம், இவங்க வந்து எந்த சாமியை கும்பிடணும் இந்த வருஷம், எந்த பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் மேம்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேத்து 8ல் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணணும். அதுக்கும் மேலே மகரம் ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால சனியே வழிபாடு பண்ணலாம். இவங்க சனிக்கிழமை தோறும் இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட தகப்பனார் தசரதன் இருந்தார், தெரியும் இல்லைங்களா, அவர் எழுதின அந்த சனி ஸ்தோத்திரம், நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்கு அதை கூகுளில் டைப் பண்ண வந்துடும். அந்த நீல சனி ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும்மா. ஓகே மேம். ஸோ மகர ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.